ஸோ வணக்க மக்களே, இன்னைக்கு பார்த்துக்கொள்வது டெக் ட்ரேடிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க கொஞ்ச நாளா பார்த்துருப்பீங்க. ஒரு 2 நாள் வீடியோ போட்டா 2வது நாள் இந்த ஆள காணோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் கண்டென்ட்டுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாமா. நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, 2 நாள் என்ன வீடியோ போட்டிருந்தானே, நம்ம வந்து ஃபன்னட் அக்கௌண்ட் வாங்கியிருந்தோம். ஓகேவா? ஃபன்னி கிளிப்ஸ்ல வாங்கிட்டு ஒரு 2 நாள் வீடியோ போட்டோம். ஏன்னா 2 நாளுக்கு அப்புறம் வீடியோ காணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அது சொல்றேன். ஏன்னா 2 நாள் வீடியோ போடணுமா, காலேஜ் போயிட்டு வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு ஒரே இதா கிடக்குது, முனையா கிடக்குது, டெய்லி வீடியோ போடுறதுக்கு. ஸோ அதனால நம்ம ஒரு பிளான் வச்சிருக்கோம். என்ன பிளான் தானே கேட்குறீங்க? ஃபர்ஸ்ட் 2 நாள் எடுக்கிற ட்ரேடை 3வது நாள் காமிச்சிருவோம், புதன்கிழமை. அதுக்கப்புறம் எடுக்கிற 3 ட்ரேடை சனிக்கிழமை எனக்கு 1 வீக் போர்ட்ஃபோலியோவாவே காமிச்சிருவோம். இந்த ஃபன்னி கிளிப்ஸ் வாங்கி என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், என்னென்ன லீலைகள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்க போறோம். ஓகேவா? சரி வாங்க தலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா. அதுக்கு வந்து ஜோனல் எடுக்கணும். கண்டிப்பா ஜோனல் கண்டிப்பா வேணும். இது ஓகேவா? இது பேரு ஜோனலா அப்படின்னு கேட்டுறாதீங்க. நான் வந்து இந்த லிங்க்குக்கு வேண்டி என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன்னு காமிக்க வேண்டி தான் இந்த போட்டிருக்கேன். நோட்ல எழுதி நான் வச்சிருக்கேன் கைஸ். ஓகேவா? இருங்க, அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் ஆகுதுன்னு ஒரு செக்கிங் போட்டுருவோமா? ஓகே, ரெக்கார்ட் ஆகுது கைஸ். சரி வாங்க டக்குன்னு போமா. சரி ஓகே, நம்ம அக்கௌண்ட் வாங்கி ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணியிருக்கோம்னா, அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் லாஸை பார்க்கணுமா? இப்போ தெரிஞ்சவங்களுக்கு இருந்தாலும் நான் லாஸ்ட்ல காமிக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு வாங்கின அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேடு ட்ரேடு ஒன்று போட்டிருக்கேன். நான் ஒரு ட்ரேடு தான் பண்ணேன். ஸோ அதனால தான் வெயிட் பண்ணி ஒரே நிமிஷம். ஓகே ஓகே, நெட் கிடைக்குதான்னு பார்த்து ப்ளீஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து கோல்டில் செல் போட்டிருக்கோம். லாஸ் ஆயிடுச்சு. என்ன $17 தான் லாஸ்ல இருக்குன்னா பார்க்காதீங்க, அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரேட் எப்படி எடுத்திருக்கோம்னா, இங்கே பாருங்க, நம்ம வந்து எலக்ட்ரிக் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு 0 ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு கீழே தான் போகும். ஓகேவா? தேர்டு போட்டிருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சிருந்தோம் guys. ஓகேவா? இந்த இடத்துல வச்சிருந்தோம் ஸ்டாப் லாஸ். என்ன கீழே வச்சிருக்க மாதிரி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கீழே போயிடுச்சு. இது வரைக்கும் போயிடுச்சு. நான் எஸ்எல் ட்ரையல் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல வச்சுட்டேன். $17 தான் ரிஸ்க் ஆயிடுச்சு. எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு எதுலையுமே கீழே போயிடணும் எதிர்பார்த்தோம். பட் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு $70 பக்கம் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. இன்னொன்று ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா நம்ம பாஸ் ஆயிடலாம். ட்ரேடில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாம் guys. ஓகேவா? அதுதான் நம்மளுக்கான இம்பார்ட்டன்ட்டு. நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் guys. ஓகேவா? இந்த இடத்துல அதுதான் எனக்கு மிச்சமே. இந்த இடத்துல நம்மளுக்கு $50 போக வேண்டியது, இருந்தாலும் எனக்கு $17 தான். இத்தனைக்கு என் வின் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சிருவீங்க guys. ஓகேவா? என்னோட வின் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் வின் ரேட் இருக்கும் என்னோட ஸ்ட்ராட்டஜியில் அந்த அப்படின்னு கிடையாது. வின் ரேட் அவ்வளோதான் இருக்கு. இந்த இடத்துல இந்த இடத்துல 60 ரன் ஆயிட்டு இருந்துச்சு, வேணா க்ளோஸ் பண்ணிருக்கலாம். நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இறங்கிட்டோம். ஒன்று $50 வரணும், லாஸ் ஆகும். இல்லைன்னா $100 வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஓகேவா? அடுத்து $50 லாஸை குறைக்கலாம், ஆனால் ப்ராஃபிட்டை குறைக்கக்கூடாது. இது மாதிரி ஸ்டாப் ப்ராஃபிட் டேக் லாஸ் அது மாதிரி தான். என்ன டேக் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. என்னன்னா லாஸ் வந்துச்சுன்னா ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் இருக்கவே கூடாது. போக இது மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரைலிங் எஸ்எல் போட்டு இந்த இடத்துல $70 நம்ம எலக்ட்ரிக் கான்செப்ட்ல 0 1 2 தேர்ட் வேவ் இங்கே வந்திருக்கும், வச்சிருக்கோம் டிபி, பட் ஹிட் ஆகல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ். சரி ஓகே, செகண்ட் ட்ரேட் பண்ணிருப்போம்மா. 10ஆம் தேதி டே 2, அதில் ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் அதே கோல்டு செல்லு தான். அதில் வந்து ப்ராஃபிட் வந்துருக்கு. அது எப்படின்னு காமிக்கிறேன். சரிங்க, நம்மளுக்கு கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம்லாம் இருக்கு. இவ்வளோ நேரம் சுற்றுதுன்னு பார்த்தீங்களா? செகண்ட் ட்ரேட் எடுத்திருக்கோம். கரெக்டாக இந்த இடத்துல இது ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு. நாங்கள் பெண்டிங் ஆர்டர் போட்டிருந்தோம். ஜஸ்ட் மிஸ். அது மாதிரி நம்ம கரெக்டாக எடுக்குது, என்ட்ரி எடுக்குது, கட்ட கீழே தான் வருது. நம்ம ட்ரைலிங் எஸ்எல் இங்கே வச்சோம், பட் எதையும் கவனிக்கல, நேராக கீழே வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இந்த இடத்துல தான் அப்படித்தான் 0 1 2 தேர்டு வேவ் கரெக்டாக கீழே வந்துருச்சா? ஓகேவா? நம்ம அதில் வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் நிறைய இருக்கு. ஏன்னா இல்லைங்க காமிக்கிட்டான் எந்த மாதிரி இப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னு இருக்கும். இந்த இடத்துல ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் எலைட் வேவ்னா 5 பாயிண்ட் வரும். ஓகேவா? அதை வச்சு நிறைய இருக்கு பாயிண்ட். இப்படி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம், டிபிஎஸ்எல்ஸ்லாம். ஓகே, இது மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? போக சொல்றேன். நம்ம இந்த மாதிரி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ஃப்ரீயாகவே போட்டுருவோம். ஓகேவா? இந்த அமௌண்ட் கட்டுறது அந்த வேலையே ஆகாது. சரி ஓகே, என்ன பண்ணலாம்? ஓகே, செகண்ட் ட்ரேட் எப்படி ப்ராஃபிட் காமிச்சுமா? தேர்டு அன்னைக்கே கம்முன்னு இருக்காம செகண்ட் செட்டப் உனக்கு கிடச்சிச்சு. நான் எடுக்கலாம்னு நினச்சேன். சரி ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் 2வது முடிவு மாற்றி எடுத்தேன். எடுத்ததில் கோல்டில் எடுத்தேன். ஓகேவா?
செல் செட்டப் தான். எல்லாமே செல்லா தான் இருக்கு பாருங்க. செல் செட்டப் எடுத்தேன். அதுல $31 லாஸ். அது எப்படின்னு பார்க்கலாம். டக்கு டக்குன்னு காமிச்சிடுறேன். இல்லைன்னா வீடியோ லென்த்தா போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிடிக்காது. ஓகேவா? ஸோ அதான் டக்கு டக்குன்னு காமிச்சிடலாம். கரெக்ட்டா கீழ வந்திருக்கான். இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்ததுக்கு கொஞ்சம் கீழ போச்சு. டக்குன்னு மார்க்கெட் மேல போயிடுச்சு. கொஞ்சம் மாத்தணும்னு நினைக்கிறேன். ஆமா $31 வந்திருக்குல்ல. கொஞ்சம் மாத்திருக்கோம். இப்ப ட்ரைலிங் எஸ்எல் பண்ணியிருக்கோம். பட் வந்துட்டு இன்னொன்னு எனக்கு இதுல என்ன இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுன்னா, ட்ரைலிங் எஸ்எல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகேவா? ட்ரைலிங் எஸ்எல் இல்லைன்னா டெஃபினட்டா லாஸ் ஆயிரும். நெறைய லாஸ் ஆயிருக்கும். நேத்துக்கு 2 ட்ரேட் எடுத்திருக்கோமா, ஆல்மோஸ்ட் $100 லாஸ் ஆயிருக்கணும். இதுல பார்த்தா $50 1% கூட லாஸ் ஆகல. எடுத்தது 2%. 1% கூட கரெக்ட்டா லாஸ் ஆகல. ஓகேவா? அப்புறம் கமிஷன் அது போக போயிட்டு, அது இப்படின்னு போயிட்டு கரெக்ட்டா 1% ப்ராஃபிட்ல நின்றுருக்கோம். அடுத்தது தான் 3 டே தான் ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட இதுவே. 3 டே ஃபர்ஸ்ட் என்ட்ரி. கரெக்ட்டா $50 லாஸ். அது அன்னைக்கு கொஞ்சம் சைக்காலஜி எஃபெக்ட் ஆயிட்டீங்க. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. பக்காவான செட்டப். நான் மிஸ் பண்ணிட்டேன். செட்டப்ப மிஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குது முன்னத்து வீடியோவ. செட்டப்ப மிஸ் பண்ணிட்டேன். இப்ப என்ட்ரி எடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் அன்னைக்கு. சைக்காலஜி கொஞ்சம் எஃபெக்ட் ஆயிட்டு எடுத்தேன். எப்படின்னா கோல்டு எப்படின்னா, கோல்டு கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்கு. இங்க என்ட்ரி எடுக்க வேண்டியது மிஸ் ஆயிருச்சு. ஓகேவா? கரெக்ட்டா ரீட்ரேஸ்மென்ட் வந்துருச்சு. கரெக்ட்டா 3 வேவ்ல என்ட்ரி எடுக்கிறோம். கரெக்ட்டா அது மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு. ஓகேவா? அது ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த இடத்துல லாஸ். இதுக்கப்புறம் தான் நமக்கு சம்பவமே. அன்னைக்கு நெறைய என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன் நானு. அதான் கொஞ்சம் சைக்காலஜி எஃபெக்ட் ஆயிட்டேன் நானு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி $50 லாஸா? செகண்ட் என்ட்ரி ஹீரோ நெதர்லாண்ட்ல ஓகேவா? செகண்ட் என்ட்ரி எடுத்தோம். அதுலயும் சரியான அடி. அதுல ஒரு $50 லாஸ். 50 $57 நினைக்கிறேன். இது இறங்குனோன ஒரே தூக்கு தான் மேல தூக்கிருச்சு. இந்த இடத்துல நான் எப்படி எடுத்தேன்னா, இ- ஒரே இதுவா ரேஞ்சுக்குள்ளேயே போயிட்டு இருந்துச்சா, அதெல்லாம் இந்த மந்த் வேற ரொம்ப மோசமான மந்த்தா டிசம்பர். இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் அதிகமா இருக்க மாட்டாங்க ஃபாரின்ல. ஸோ அதனால கன்சால்டேட் மந்த்ல நான் மாட்டிக்கிட்டோம். இது கொஞ்சம் சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ என்னதான் பண்ணாலும் நான் $50 மேல நான் ரிஸ்க் வைக்க மாட்டேன். ஸோ அதனால தான் நான் இந்த தப்பிச்சுக்கிட்டேன். டக்குன்னு மேல போயிருக்கு. பட் $50 லாஸ். ஓகேவா? இது ஓகே. தேர்ட் ட்ரேட். அதுக்கப்புறம் இந்த இந்த ப்ராஃபிட் தான் பெரிய சம்பவம். என்ன பண்ணேன்னா, காலையில 1 மணிக்கு எடுத்தேன்னு நினைக்கிறேன் ட்ரேடு. இருந்தது ட்ரேடு. விடிய காலையில தூங்காம இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். நல்ல செட்டப் தான். நல்ல தரமான செட்டப். எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. $50 தான் ப்ராஃபிட்னு பார்க்காதீங்க. காமிக்கிறேன். அன்னைக்கு நைட் எடுத்து தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் கைஸ். ஓகேவா? கரெக்ட்டா செட்டப் இங்க இங்க எஸ்எல் வச்சிருந்தேன். இதுக்கு நேரா எஸ்எல் வச்சிருந்தேன். 1:2 வச்சிருந்தேன். ஓகேவா? ட்ரைலிங் எஸ்எல் பண்ணேன். இந்த இடத்துல ட்ரைலிங் எஸ்எல் பண்ணேன். கரெக்ட்டா ஜஸ்ட் வந்துட்டு கீழ போயிருச்சு. அப்புறம் கரெக்ட்டா தானே போயிருக்கு. ஏன் $100 வரல? அது ஸ்லிப்பேஜ் போயிடுச்சு. ஸ்லிப்பேஜ். ஸ்லிப்பேஜ் மீன்ஸ் இப்ப ஸ்லிப்பேஜ் ஸ்வாப் போயிடுச்சு. ஸ்வாப் எப்படி போச்சுன்னா, 1 டேக்கு மேல ஹோல்ட் பண்ணக்கூடாது. நான் ஹோல்ட் பண்ணிட்டேன். ஹோல்ட் பண்ண நைட்டு எடுத்தங்காட்டிக்கு ஹோல்டு பண்ண மாதிரி கணக்கு வந்துருச்சு. அதுல ஒரு $20 லாஸ். அதுவாக நைட்டு ஸ்ப்ரெட் தாறுமாறான ஸ்ப்ரெட் கைஸ். நைட்டு நைட் என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு இருக்கேன். நைட்டு ஃபண்டிங் பிப்ஸ்ல ஸ்ப்ரெட் ஓவர் ஆயிடுச்சு. அதுல இப்படி இப்படி போய் $50 தான் ப்ராஃபிட். ப்ராப்பரா இருந்தா $100 வந்திருக்கும். ஸ்வாப்பு, ஸ்ப்ரெட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு $50 வந்துச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி 89 ஆச்சு. திரும்பியும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இன்னைக்கு இன்னத்து ட்ரேட்ல ஃபர்ஸ்ட் ட்ரேடு அதே கோல்டு அதே செல் எல்லாமே செல்லு எடுத்திருக்கேன். திரும்பியும் லாஸ். எனக்கு சார்ட் காமிக்கிறேன். கரெக்டா ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் வந்திருக்கான். இந்த ட்ரையாங்கிள்ல கரெக்டா நம்ம ஏ 0 ஏ பி சி டி இ இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? அதை வச்சு தான் எடுத்தோம். இந்த எலர்ட் வேவ் கான்செப்ட்ல இருக்கு. ஓகேவா? அதை வச்சு தான் எடுத்தோம். என்ன நேரம் தெரியல. இன்னைக்கு ஆல் டைம் ஹை கோல்டு. பிரி பிரி சர்ன்னு போயிட்டு இருக்கு. இருங்க அதை காமிக்கிட்டா உங்களுக்கே சிரிப்பா இருக்குங்க. கோல்டு இருங்க. ஆஹ் சரியான காமெடி இருக்கும். என்ன இது ஃபால் ஆயிடுச்சு. சரி ஓகே, அதை விடுங்க. இந்த இடத்துல ரிமூவ் பண்ணு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தது அப்படியே எஸ்எல் அடிச்சுட்டு மேல எப்படி போய் ஆல் டைம் ஹை போயிட்டு இப்போ ஏதோ ஒரு டப்புன்னு ஃபால் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள ஃபால் ஆயிருக்கு. ஓகேவா? கரெக்டா ஒரு ஃபால் வந்துருக்க மாட்டேங்குது ஒரு 15 மினிட்ஸ்ல. லாஸ்ட் ரீசெண்டா வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல. சரி ஓகே. இங்க பாரு, இந்த மந்தே ரொம்ப மோசம் guys. ரொம்ப ரொம்ப மோசம். டிசம்பர் மாசம் மாட்டினாங்க. ட்ரேடர்ஸ் எல்லாம் மாட்டிட்டாங்க டிசம்பர் மாசம். சரி ஓகே. இந்த லாஸ்ட் ஓகேவா 46
அதுக்கப்புறம் ஏன் 4650 வரலைன்னா, அது ஏதோ கொஞ்சம் லாட்ல மிஸ் பண்ணிட்டு போல ஓகேவா. லாஸ்ட்டா ஜிபிபி, ஜேபிஒய்ல ஒரு பை ஒண்ணுதான் பை எடுத்திருக்கேன் இந்த அக்கவுண்ட் வாங்குனதுலருந்து. அதுல வந்து $115 வந்திருக்கான். இது நம்ம 140 வரைக்கும்லாம் போச்சு. 1:3 பக்கம் போச்சு. நம்ம இதுல வந்துட்டு நம்ம வந்து எஸ்எல் ஹிட் எஸ்எல் ஹிட் ஆகிற ட்ரைலிங் எஸ்எல் ஹிட் ஆகிற வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். எப்படின்னா இங்கிருந்து மாத்தி இங்க, இங்கிருந்து மாத்தி இங்க, அது எப்படின்னு காமிக்கிறேன். அது என்ட்ரி எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இதுல இருக்கும். மேல இருக்கு. இருக்கு. ரொம்ப இது ஸ்கேல்பிங் மாதிரின்னு சொல்லலாம். பட் ப்ராப்பரா தான் எடுத்தேன். இங்க பாருங்க. இந்த இடத்துல அலாரம் வச்சு எடுத்திருக்கேன் தெரியுதா? அலாரம் வந்துச்சு. அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் எடுத்தது. இந்த இடத்துல மார்க்கெட் இந்த இடத்துல எஸ்எல் வச்சிருந்தோமா, கரெக்டா மேல போச்சு, கீழே வந்துச்சு. இந்த இடத்துல ட்ரைலிங் எஸ்எல் மாத்தினேன். இங்க போச்சு, இங்க வந்துச்சு. திரும்பி மேல இது பிரேக் ஆனோடனே ட்ரைலிங் எஸ்எல் இங்கே வச்சுட்டேன். திரும்பி இங்க பிரேக் ஆனோடனே ட்ரைலிங் எஸ்எல் இங்கே வச்சுட்டேன். இங்க திரும்பி போயிட்டு திரும்பி பிரேக் ஆனோடனே ட்ரைலிங் எஸ்எல்ல இங்கே வச்சேன். திரும்பியும் இது போயிட்டு இப்படி மேல போயிடுச்சு, ட்ரைலிங் எஸ்எல் இங்கே வச்சேன். இந்த இடத்துல என்னன்னா, இந்த இடத்துல வச்சுங்க ஓகேவா. இந்த இடத்துல வச்சுட்டு திரும்பியும் எஸ்எல் அடிச்சிருச்சு. திரும்பி மேல போயிருக்கு. எப்படின்னா $160 பக்கம்லாம் போச்சு. பட் ட்ரைலிங் எஸ்எல் காணாட்டி விட்டுட்டேன். சரி ஓகே, தப்பிச்சிட்டோம் பொழைச்சிட்டோம் வர வேண்டியதுதான். ஏன்னா இது ஒரு நல்ல ஐடியா தாங்க ட்ரைலிங் எஸ்எல்லாம். நீங்க பயங்கரமா இருக்கும் ட்ரைலிங் எஸ்எல் மீட் பண்ணீங்கன்னா. சரி ஓகே. இதுல வந்துட்டு ஒரு $15 பக்கம் $115 பக்கம் ப்ராஃபிட். ஓவராலா 5050 இருக்கும். ஓகேவா. என்னன்னு இதுல பார்ப்போமா, பண்ணிக்கல அக்கௌண்ட்ல பார்ப்போமா. ஓகே. இங்க பாருங்க, நீங்க கரெக்டா 1% ப்ராஃபிட்ல இருக்கிற ஓவராலா நெட்டா பார்த்தோம்னா ஓகேவா. இதுல வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே இதுலயே தெரிஞ்சிருக்கும். இருங்க, அந்த காலம் காமிக்கிறேன். இன்னும் நிறைய காணும். ஓகே, இங்கிட்டு தான். ஓகே, இந்த இடத்துல டோட்டலா $55 ப்ராஃபிட்ல இருக்குமா. $55 ஆவரேஜ் வின் பாருங்க 90யா, ஆவரேஜ் லாஸ் 30. அப்ப 1:3 ரேஷியோல நம்மளுக்கு வந்து வின் கிடைச்சிருக்கு. 30 தான், 36 தான் லாஸ் பண்ணிருக்கோம். 90 வந்து வின் பண்ணிருக்கோம். ஆவரேஜ் பண்ணும்போதே வின் ரேஷியோ பாருங்க, வெறும் 33 தான் இருக்கு. வெறும் 33 தான் இருக்கு வின் ரேஷியோ. ஆனாலும் ப்ராஃபிட்டபிளா இருக்கு. நம்மளுக்கு தேவை வின் ரேஷியோ கிடையாது, அந்த ஸ்ட்ராட்டஜி வின்னிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ப்ராப்பர் மைண்ட் செட் வேணும். ஓகேவா. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த எக்ஸலை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். லாஸை பார்த்தோன்னே ப்ராஃபிட்டை பார்த்து தெரிஞ்சிருக்கும், லாஸை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இத்தனை லாஸ் வந்தும் நான் ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னா ஒரே காரணம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும்தாங்க. ஓகேவா. அது இது ஒன்று மட்டும் டப்புன்னு செலக்ட் ஆனங்காட்டிக்கு பெரிய லாஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இதுதான் நம்மளோட கரெக்டான 1 வீக்கான போர்ட்ஃபோலியோ கைஸ். கரெக்டா இவ்வளோ இருக்கு. நீ போக வீடியோஸ்ல பார்ப்போம். ஓகேவா கைஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓரளவுக்கு ஏதாச்சும் நாலேஜ் கொஞ்சமாச்சும் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். ஓகே, ஏதாச்சும் நாலேஜ் கிடைச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கான்டாக்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல கொடுத்துருப்பேன் கமெண்ட்ல. ஓகேவா. பை கைஸ், பை. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. எல்லாம் சும்மா பேசி ஒரு டிஸ்கார்ட் ஒன்று கிரியேட் பண்ணலான்ட்டு இருக்கும். பார்ப்போம் கைஸ். பை கைஸ், பை. பெரிய லென்த்தான வீடியோவாக போயிருக்கோம் நீங்கள். இது மாதிரி வீக்லி ஒன் ஃபுல்லாக காமிச்சிருவோம். அப்புறம் இடையில வீக்லியில் இடையில ஒன் மட்டும் ஒரு நாள் என்ன ட்ரேட் எடுத்திருக்கோன்னு காமிக்கிறோம். ஓகே பை. பெரிய வீடியோ போயிடுச்சு, அதான் கட் பண்ணுறேன்.